கல்யாணம் முடிச்சதோட மனைவி சொல்லக்கூடிய விஷயம் தாய் தந்தையர்களை விட்டுட்டு வா அப்படிங்கிறது தான். கணவனுடைய அத்தா அம்மா தான் பிள்ளைய ஏண்டான்னு கேட்டக்கூடாது. அதாவது அப்பாவும் பாட்டி என்ன செய்வாங்க, கண்ணீர் வடிப்பாங்க. மனைவி இடத்துல அவங்க தலையில துடி போடுமா? கணவனுடைய வீட்டுல போய் ஒரு 30 வருட காலங்கள் அவளுடைய மாமனார் மாமியார் இடத்துல இருந்து எத்தனையோ தாய்மார்களை என்ன செய்யறாங்க, சமுதாய மக்கள் உயர்வாகத்தான் பார்க்கிறாங்க. பிரச்சனை எதுல இருந்துதான், ஏமா செல்போனையே பார்த்துக்கிட்டு இருக்கிறியே, கொஞ்சம் தீய வைமா, கொஞ்சம் ஒலைய வைமான்னு சொன்னா அது எப்படி நீங்க கேட்க? நான் எப்படி நேரத்துக்கு நேரம் உஜீபனம் கொடுத்தோமோ அதே போன்று தன்னுடைய மகன் நேரத்துக்கு நேரம். தாய்க்கு என்ன எண்ணம், நாம எப்படி நம்மளுடைய பிள்ளைக்கு பசிக்குதுன்னு கேட்கறதுக்கு முன்னாடியே உணவு கொடுத்தோமோ, மகனின் மீது உண்டான அந்த அன்பின் காரணமாக அவன் கட்டிக்கிட்டு வந்திருக்கக்கூடிய மனைவியும் தன்னுடைய மகன் தன்னுடைய தாய் தந்தையர்களிடத்திலிருந்து பிரிஞ்சு தானும் நன்றி கெட்டவர்களாக, தன்னுடைய கணவன்மார்களை நன்றி கெட்டவர்களாக நடக்கும்படியே என்ன செஞ்சிடறாங்க, ஆக்கிறாங்க. தாய் தந்தையர்களுக்கு பணிந்து உபகாரம் செய்யணும், உபகாரம் செய்து வாழணும். பிரிச்சு கணவனை பிரிச்சு கொண்டுகிட்டு போகும் பொழுது அழகா இருக்கும். தனியா வீடு கட்டிக்கிட்டு கொண்டு போயாச்சு, தனியா காலனி பிடிச்சு கொண்டு அவனை வணங்கும்படி சொல்லக்கூடிய ரப்பு தான், வல்லோன் அல்லாஹ் தான் சொல்றான், தாய் தந்தையர்களுக்கு நீ உபகாரம் செய்.